ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்து கூலம் ஏற்றிட்டு லாரி வந்துச்சு. அதனால் லாரியிலே வருவோமேன்னு சொல்லிட்டு காலையிலே லாரியில் கிளம்பியாச்சு. லாரி வந்து வேறு யாரும் இல்லை, இது எங்கள் சித்தப்பாவு தான். 20 கட்டு இறக்குவோமேன்னு சொல்லி இறக்கியாச்சு. 20 கட்டையும் அப்படியே வெளியே போட்டிருந்தோம்னா எப்படியும் வீணாக்கிரும், மாடு திங்காது. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போட்டு துவைச்சி வீணாக்கிரும். அதனால் எல்லாத்தையும் ஷெட்டுக்குள்ளே உருட்டி அடிக்கியாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப லாரியிலே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நேற்று ஊட்டி போட்ட தட்டையை வந்து ஏற்றுறதுக்கு நேற்றே டிராக்டர் வர சொல்லியிருந்தோம், ஆனால் நேற்று வரல. அதனால் இன்றைக்கி வந்திருந்தாங்க. சரி, நம்ம எடுத்து ஓட்டுவோமேன்னு சொல்லி தட்டையை வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மொத்தம் வந்து 53 கட்டு தட்டை இருந்துச்சு. ஒரு நடைக்கு 24 கட்டு வச்சு மொத்தம் 3 நடை வந்து ஏற்றுச்சு. நடைக்கெலாம் வந்து நாக்கு தள்ளிடுச்சு. வெயில் சரியான வெயில். ரெண்டாவது வந்து தட்டையெல்லாம் வந்து சரியான வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக ஏற்றி கொண்டு போய் கொட்டிட்டு நல்லா பசி எடுத்துருச்சு. இன்றைக்கி வந்து சோறு ஆக்கியிருந்தாங்க வீட்டில். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப கொண்டு வந்து கொட்டின தட்டையெல்லாம் வந்து அள்ளி உள்ளார போட்டு போர் வைக்கணும் அப்படின்ட்டாரு. அதனால் நானும் கூலி ஆள் ஒருத்தர் வந்திருந்தார், அவரும் வந்து தூக்கி அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு கட்டாக தூக்கி அடுக்கிறவங்களையும் இன்றைக்கி பெண்டு காண்டு போச்சு. இதிலே வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி போர் வச்சு முடிச்சுட்டு இன்றைக்கான டேவை முடிச்சாச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.